22/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு சனிக்கிழமை ஆவணி மாதம் 5ஆம் தேதி வளர்பிறை தசமி திதி விடியற்காலை 3:35 வரை. கேட்ட நட்சத்திரம் மாலை 5:15 வரை. பிறகு மூலம் நட்சத்திரம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேசராசி நேயர்களே, இன்றைய பலன் பார்த்தீங்களா, கோச்சார ரீதியில் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேட்டை நட்சத்திரம்னாவே கோட்டை கட்டி வாழணும்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஏன்னா மேசராசியில் பிறந்தா 8ஆம் இடத்துல சந்திரன் 3 குடையவரும் 6 குடையனுடைய சாரம் வாங்கியிருக்குதுங்க. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. தாயார் என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிடிச்ச வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சுகஸ்தானம் நல்லா இருக்குங்க. தனம், தானியம் இதெல்லாம் விருத்தி அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சி. படிப்பு விஷயமாக குழந்தைகளை கொஞ்சம் தள்ளி வச்சு படிக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. வெளியூர் சம்மந்தமாக இல்லை வெளிநாட்டில் படிப்பு, இந்த மாதிரி குழந்தைங்களை அங்கே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்களா, மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனைவி பேச்சு தான் கேட்கணும். நீங்களாகவே சில முடிவு எடுத்துக்கிட்டு மனக்குழப்பத்திலே இருக்கீங்க. காரணம் நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் 2ஆம் இடத்தை பார்வைப்படும் போது மன சஞ்சலத்தோடவே டெய்லி இருந்துகிட்டு இருந்தால் எப்படின்றத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா மனைவி தான். அதே நேரத்தில் பார்த்திங்களா, வெளிநாட்டோட தொடர்புகள் தொழில் ரீதியில் வைத்து கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் சபதம் போடக்கூடாது. வீட்டில் அமைதியாக இருந்தாலே இன்று உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை கொடுக்கக்கூடிய நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பச்சை அம்மன். ரிஷப ராசி நேயர்களே, இன்று கோச்சாரம் பார்த்திங்களா, கேட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுதுங்க சந்திரன். குரு பார்க்கப்பட்ட சந்திரன். அப்போ வெற்றி ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது மனைவி மூலிமா சில வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. மனைவியை எந்த சொல்லு வச்சு திட்டக்கூடாது. ஏன்னா மனைவி உங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி. ரிஷபராசி பொறுத்தவரை எப்பவுமே கிருஷ்ண பரமாத்மா பிறந்த ராசி. அந்த ராசியில் பார்த்திங்களா, பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. அதாவது சந்திரன் உச்சம் பெற்ற ராசி. பெண்களால் தான் உங்களுக்கு யோகம் அதிகம். அது பெண்களால் யோகம்னா மனைவியால் யோகம். அதே நேரத்தில் பெண்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நட்பெண்கள், உங்களை வணங்கக்கூடிய பெண்கள் தான் உங்களுக்கு அமைவாங்க. வேலையாட்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் மூலிமா தான் உங்கள் வேலையாட்கள் நல்லா இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் அதிகம். வயிறு சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், கேஸ் ட்ரபிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குங்க. சந்திரன் நீச்சம் பெற்றதுனால. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன். மிதுன ராசி நேயர்களே, கண்ணியமும் கட்டுப்பாடும் கொண்ட உங்களுக்கு இன்று பலரின் உதவிகள் தேடி வரும். உங்களுடைய நேர்மையும் நாணயம் தான் இன்றைக்கி பேசும். குழந்தைங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் ராசியாதிபதி 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து குருவோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய வீடு கட்டுறதுக்காக அஸ்திவாரம் போடக்கூடியது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று அமையும். ராசிக்கு
6ஆம் இடத்துல சந்திரன் கோச்சார் ரீதியில் கேட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. நீங்கள் கண்ட கனவு பலிதமாகக்கூடிய யோகம் உண்டு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்தாவே இந்த சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். எப்பவுமே சைனஸ் ப்ராப்ளம் வருது, எனக்கு உடம்பெல்லாம் வந்து வலி அப்படின்னா நீர் சம்பந்தமான பிரச்சனை இருந்திருக்கும். அதை வந்து இன்னையோட உங்களுக்கு ரிலீவ் கிடைக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர வழியில். அது இன்றைக்கி நீங்கள் வந்து கூப்பிட்டு சுமூகமாக பேசி அதை வந்து ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, வெள்ளை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வக்கரகாளி அம்மன். கடகராசி நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி சந்திரனே 5ஆம் இடத்துல கேட்ட நட்சத்திரம், வெற்றி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. 3 ராசியாதிபதியே 3ஆம் வீட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கி 5ஆம் இடத்தில். குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டி அவங்கள மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த நன்னாளாக பயன்படுத்தி கொள்வீங்க. குழந்தைங்களும் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப அவங்க உங்களுக்கு சாதகமாக இருந்துப்பாங்க. என்னென்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஏன் கோவப்படுவாங்கன்னா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அப்பாட்ட உரிமையாக கேட்குறது கோபமே இல்லை. தாயிட்டையும் அதிகமாக கோவப்படுவாங்க. அது உரிமையில் கோவப்படுறது. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். சகோதர உறவுகளுக்குள் ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களிடத்தில் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்வீர்கள். அங்கே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பத்மநாப சுவாமிகள். சிம்ம ராசி நேயர்களே, இன்று எதிலும் வெற்றி அப்படி என்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். காரணம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சினுமே உங்களுக்கு வந்து சந்தோஷமாக எழுந்திருப்பீங்க. நரிமுகத்தில் முழித்த மாதிரி எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம். திடீர்னு நல்ல தகவல் வந்து சேரும். பிரயாணங்களால் உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம் இருக்கும். தொழில் ரீதியில் பார்த்திங்கன்னா தனவரவு அதிகரிக்கும். தேவையில்லாத நட்பை வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா வீண் விரயங்களை நீங்கள் தவிர்த்து வந்தாலே போதும். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. உடனே மற்றவங்க சொல்கிறத வந்து நம்பிடாதீங்க. நீங்கள் டக்கு நம்பிடுறீங்க. நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீங்களா அமைதியாக இருந்தாவே போதும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தடைப்பட்ட திருமணம் தடையின்றி நிறைவேறப்படக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். கன்னி ராசி நேயர்களே, எதையும் முழுமையாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ராசி தான் கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு 5 6 7ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் பார்வைப்படும் போது நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேற பல வகையில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அது வெற்றியை தரும். வெற்றியை கொடுத்தா கூட தாமதமாக தருதே அப்படின்ற நோக்கு இருக்கும். அது காரணம் என்னென்னா சனி பகவானுடைய பார்வை. கூட்டு முயற்சியை தவிர்த்துருங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சில கெட்ட பேர்கள் குடும்பத்திலேயே கிடைக்கும். உங்களுக்கு பாத்திரம் அறிஞ்சு உதவி செஞ்சாலே போதும். உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, வெள்ளை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி தேவி. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. அந்த சந்திரன் யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியுடைய
புதனுடைய சாரம் வாங்கி பயணிக்கிறாரு. அப்பாவுடைய சொத்து வந்து உங்களுக்கு சேரும். அப்பாவுடைய கருணை, அப்பாவுடைய பாசம், பற்றுதல் எல்லாமே கிடைக்கும். தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தோட சில விஷயங்கள் செஞ்சீங்களா அது வெற்றிகரமாக முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிவட்டார பழக்கங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். அதே நேரத்தில் மனைவி மூலிமா சில நன்மைகள் கிடைக்கும். மனைவினுடைய ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். அது ஒரு பெரிய பூர்வ ஜென்ம புண்ணியம் தானே. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, ஊதா. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கபாலீஸ்வரர். விருச்சிக ராசி நேயர்களே, வீண் அலைச்சலை இன்று தவிர்ப்பீர்கள். எப்பவுமே பார்த்தீங்களா உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரக்கூடிய நன்னாள். காரணம் 9ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் புதன். இந்த குருவும் புதனும் சேர்ந்துருக்கும் போது ஒரு பேங்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்த பணம் வட்டியோட உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். பொன்பொருள் எடுப்பீங்க. புகழ்பெற்ற நண்பருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு புதிய அனுபவத்தை தரும். தேவைக்கேற்ற செலவு மட்டும் பண்ணுவீங்க. சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுல வல்லவர். இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, ஊதா. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. தனுசு ராசி நேயர்களே, தான் உண்டு தன் வேலை உண்டு என்றே இருப்பீர்கள் என்று. இந்த காரணம் என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல சந்திரன் வந்து புதனுடைய சாரம். கேட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சாரம் வாங்கி 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து சுப செய்திகள் வரும். அதே நேரத்தில் வெளிநாட்டு மூலிமா உங்களுக்கு தனப்பெருக்கம் அதிகமாகும். விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. பெண்களால் விபரீத ராஜயோகம். அது மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம். ஆனால் பெண்களால் லாபம். அதே நேரத்தில் நம்ம விரும்பியவர்களை மணக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மன நிறைவு வேற உண்டாகும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெக்காளி அம்மன். மகர ராசி நேயர்களே, தைரியம் தான் உங்களுக்கு ஒரு இன்றைக்கி முதலீடே. உங்களுக்கு எதற்கும் அஞ்ச மாட்டீங்க. ஆணாக பிறந்தால் பெண் மாதிரியும், பெண்ணாக பிறந்தால் ஆண் மாதிரியும் குடும்பத்திலே பார்த்தீங்களா இவன் பெண்ணாக பிறந்திருக்கலாம், என் பொண்ணு பாருங்கள் ஆண் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே பேசிப்பாங்க ஒரு சந்தோஷமாக. ஏன்னா ஆண் பையன் ரொம்ப பொறுமையாக இருப்பார், பெண்ணு வந்து ஃப்ளைட் ஓட்டுறன்னு சொல்லும். அந்த அளவுக்கு உங்கள் புத்திரஸ்தானம் அதி புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். நினச்சதை சாதிக்கக்கூடிய குழந்தைங்க. அதே நேரத்தில் மனைவி வந்து உங்களுக்கு அப்படி ஒரு பாசத்தோட பண்போட உபசரிக்கக்கூடிய மனைவி. பெற்ற தாய் தகப்பனை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பீங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணியம் செய்த நன்னாள். அதே நேரத்தில் நட்பு வகையில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஜாமீன் கொடுக்காதீங்க, சார்ஜி சொல்லாதீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 5, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, சிகப்பு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயனார் சுவாமிகள். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் கோச்சாரம் பார்த்தீங்களா கேட்ட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5 குடையவர், ராசிக்கு 8 குடையவருடைய சாரம், 6 குடைய சந்திரன் வாங்கியிருக்கும்போது என்னென்னா உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா மற்றவங்க உடம்புல எல்லாம் நீங்கள் குணப்படுத்துகிறீங்க. வர வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, திருநீர் வச்சு அனுப்புகிறீங்க. நீங்கள் ஒரு சித்தர் மாதிரி மற்றவங்களை குணப்படுத்திகிட்டு இருக்கும்போது உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறது இல்லை. உங்கள் உடம்பையும் பார்த்துக்குங்க. ஏன் காரணம் என்னென்னா வாக்குஸ்தானத்தில் சனி,
அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு புதன், எலும்பு சம்பந்தமான விஷயத்தில் வந்து அடிக்கடி வலி இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது பெரும் நோயின்னு இல்லைங்க. நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருப்பீங்க, மந்திரம் மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, பூர்ண கும்பம்னா அந்த இடம், தெய்வீக கடாட்சம் உள்ள இடம் தான் கும்பராசி. கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் உங்களை பார்த்துட்டாவே அவங்க குணமாயிடுறாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் கணவனுக்கு யோகமாக இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு யோகமாக இருக்கிறீங்க, அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு யோகமாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு யோகமாக இல்லை. அதை நீங்கள் இன்றைக்கி மாற்றிப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு வந்து சேரும். அதே நேரத்தில் குழந்தைங்களால் உங்களுக்கு சில சஞ்சலங்கள் உருவானா கூட அதை வந்து சாதாரணமாக எடுத்துப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிரயாணங்களை முடிஞ்சவரை தவிர்க்கிறது பாருங்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 8. இன்று அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் சந்திரனுடைய கோச்சாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் நீச்ச சந்திரன், குரு பார்க்கப்பட்டிருக்காருங்க. குரு பார்க்க கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. புத்திர பாக்கியம், தனப்பெருக்கம், மனோநிலையில் வந்து உற்சாகம், சந்தேகத்துக்கு தீர்வு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சந்தேகத்திற்கு தீர்வு. குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுல வல்லமை படைத்த இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொடுத்த ஜாமீனுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் ரீதியில் உங்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நன்னாள். கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பு தரும். அதே நேரத்தில் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதை சாதுரியமாக சமாளித்து குறைச்சிப்பீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.